இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னா, அவன் இயேசுவை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவோட உள்ளத்திலே பிறக்கும் பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவன் அடைகிறான். இயேசு கிறிஸ்து இருதயத்தில் பிறப்பதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் ஆக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசு ஒரு நாள் நம்மை தேடி வந்தார், நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் நம்மை இந்த நாளில் மாற்றி இருக்கிறார். இந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தியாம்? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. இட்ஸ் a நியூஸ் ஆஃப் கிரேட் ஜாய். மிக பெரிய சந்தோஷம். பாருங்கள், இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அடிக்கடி சொல்லப்படுகிற வார்த்தை பயப்படாதிருங்கள் என்பதாகும். அன்றைக்கு மக்கள் ஒரு பயந்த சூழ்நிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் கூட பயம் நிறைந்த உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். என்ன காரியங்கள் நடக்குமோ, எப்படி இந்த சூழ்நிலைகள் இருக்குமோ, எப்படி எதிர்காலம் நடக்குமோ, எப்படி என் வாழ்க்கையை குறித்த காரியங்கள் இருக்குமோ என்கிற ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவதூதன் வரும்போதெல்லாம் மரியாதை பார்த்து சொல்லும் போதும் பயப்படாதே என்று சொல்லுவார். அதே போல இந்த மேய்ப்பர்களை பார்க்கும் பொழுதும் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பயப்படாதிருங்கள். இதுவரையிலே நீங்கள் பயத்தோடு இருந்திருக்கலாம், இதுவரையிலே நீங்கள் குழப்பமான சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் நீ அப்படி இல்லை. ஏனென்றால் இப்பொழுது ஒரு மிகுந்த நல்ல செய்தி உனக்கு வருகிறது, சந்தோஷத்தை கொடுக்கிற செய்தி. அது என்ன செய்தி என்றால், ஆண்டவராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக, எல்லாம் சொல்ல, உங்களுக்காக, எனக்காக, நமக்காக பிறந்திருக்கிறார். இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ஒரு குழந்தை பிறப்பது ஒரு குடும்பத்துக்கு சந்தோஷம். ஊரெல்லாம் குழந்தை பிறக்கிறத கொண்டாட மாட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா ஊரெல்லாம் கொண்டாட மாட்டாங்க, அந்த வீட்டார் கொண்டாடுவாங்க. ஒருவேளை அந்த குழந்தை ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்து அந்த மனுஷன், பணக்கார மனிதன், அநேகருக்கு மேல ஒரு அதிகாரியாகவோ ஒரு தலைவராக இருந்தால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லது அவரை சார்ந்து இருக்கிற அந்த சுற்றுப்புறங்கள் எல்லாம் கொண்டாடும். ஆனால் ஒரு பிறப்பு உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்துக்கும், எல்லாம் சொல்லுங்க, எல்லா ஜனத்துக்கும், இயேசு கிறிஸ்து எல்லா ஜனத்துக்குமான ஆண்டவராக இருக்கிறார், எல்லா ஜனத்துக்குமான கடவுளாக இருக்கிறார். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை உலகத்தார் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், ஒரு மனிதனாக பார்க்கிறார்கள். அவர் புத்தரை போல, காந்தியை போல, இயேசுவும் ஒரு மனிதர் என்கிறார்கள். அது அறியாமையினால் பேசுகிற பேச்சு. கடவுள்தான் இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார். அவர்களோடு இவரை ஒப்புமைப்படுத்த முடியாது. ஏனென்றால் இவர் கடவுள், அவர்கள் மனிதர்கள், மரித்து போனார்கள். ஆனால் இயேசு மட்டும்தான் மரித்தார், உயிரோடு எழுந்தார். அவர்தான் தேவகுமாரன், அவர்தான் மனுஷகுமாரன், உயிரோடு கூட எழுந்தார். இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நல்ல ஒரு செய்தி. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக தான் இந்த பூமிக்கு வந்தார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 4:15 இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலே இந்த உலகம் இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பாவம், அறியாமை, ஒடுக்குதல், வன்முறைகள், ஆவிக்குரிய குருட்டாட்டம் போன்ற இருளிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இருளிலே இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை அன்றைக்கு இருந்த ஜனங்கள் கண்டார்கள். இன்றைக்கும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் இருள் நீங்கி மிகப்பெரிய வெளிச்சத்தை காண்கிறவர்களாய் அவர்கள் மாறுகிறார்கள். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்துவே.
அவன் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, எந்த சாதியோ எந்த மதமோ எந்த பின்னணியை உடையவனாக இருந்தாலும், whoever he may be, whatever may be his situation, ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த மனிதன் இருந்தாலும் அந்த மனிதனை பிரகாசிக்க தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஒரு பாவம் நிறைந்த உலகம் நாம் வாழ்கின்ற ஒரு உலகம், தீமைகள் நிறைந்த ஒரு உலகம் நாம் வாழ்கின்ற ஒரு உலகம். ஆனால் அந்த உலகத்திற்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். வெளிச்சம் என்பது நம்பிக்கையை குறிக்கிறது. வெளிச்சம் என்பது நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளிலே என்ன யூடியூப் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், the purpose Jesus came to this earth to shine my life. இயேசு இந்த உலகத்திலே வந்ததற்கான ஒரு காரணம், என்னை பிரகாசிக்கும்படியாக வந்திருக்கிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏசாயாவால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக தான் இங்கே மத்தேயுவிலும் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே மத்தேயு அதை எழுதுகிறார். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு என்ன உதித்தாராம்? வெளிச்சம் உதித்தது. எல்லாம் சொல்லுங்க, வெளிச்சம் உதித்தது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில வெளிச்சம் உதித்திருக்கிறது? எத்தனை பேர் இயேசுவை கண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேருடைய இருதயத்துக்குள் இயேசு வந்திருக்கிறார்? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? அதுதான் பெரிய வெளிச்சம். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தாராம். இப்ப நீ அவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டால் உனக்குள் வெளிச்சம் வந்து விட்டது. பக்கத்தினுடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிற, உனக்குள்ள வெளிச்சம் வந்திருக்கிறது, உனக்குள் வெளிச்சம் வந்திருக்கிறது. அதனால் நீ அவருடைய பிள்ளையா மாறி இருக்கிற. எத்தனை பாக்கியம் பார்த்தீர்களா? அதனால்தான் யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் சொன்னார், நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். எல்லாம் சொல்லுங்க, ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை பின்பற்றுகிறவனாயிருக்கிறான். இருளிலே நடக்கிறவன் யார்? தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே நடக்கிறான். இன்னைக்கு ஒருவேளை நமக்குள்ள பகைமை உணர்ச்சி இருக்குன்னு சொன்னா, நம்முடைய சக சகோதரர்களையோ சகோதரிகளையோ நம்ம கசப்போட வைராக்கியத்தோடும் மனசுல கசப்புகளோடையும் கோபங்களோடையும் பழிவாங்க உணர்ச்சிகளோடையும் இருதய சிந்தையில நம்ம வைத்துக்கொண்டு செயல்படுவோன்னு சொன்னா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் இருளிலே நடக்கிறான், வெளிச்சத்திலே நடக்கவில்லை. இருளிலே நடக்கிற வரையிலே மனதிலே சமாதானம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இருளிலே நடக்கிற வரையிலே அவன் மகிழ்ச்சியா இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இருளிலே நடக்கிற வரையிலே அவனுக்கு இளைப்பாறுதல் இருப்பதை போல காண்பிக்கலாம். ஆனால் உள்ளத்திலே ஒரு குற்ற மனசாட்சி அவனை வாதித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அந்த ஜீவ ஒளியாகிய கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த வெளிச்சத்திலே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வெளிச்சத்தில் என்ன இருக்கிறது? யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாயிருந்தீர்கள். அப்படி என்றால் வெளிச்சம் என்பது மனிதனுக்குள்ளே மகிழ்ச்சியை தருகிறது. அந்த மகிழ்ச்சி தான் மிகுந்த சந்தோஷத்தின் செய்தி. அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற செய்தி. என்னவென்றால், இருளிலே இருந்த நான் இன்றைக்கு வெளிச்சத்திற்குள் வந்திருக்கிறேன். அந்த வெளிச்சம் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. அந்த வெளிச்சம் என்மேல் பிரகாசித்தது, எனக்குள் ஒளி வந்தது. அதனாலதான் சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமா சொல்றான், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? The Lord is my light. அந்த வெளிச்சம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மிகப்பெரிய சந்தோஷம், இயேசு என்கிற நம்பிக்கை மட்டுமே.
அந்த மிகப்பெரிய சந்தோஷம் இயேசு என்கிற நம்பிக்கை மட்டுமே. அந்த வெளிச்சம் நமக்குள் வரும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. இன்றைக்கு உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். எத்தனை பேர் அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறீர்கள்? பரலோகம் எதற்காய் சந்தோஷப்படுகிறது? பரலோகம் எதை குறித்து சந்தோஷப்படுகிறது? இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பூமியிலே வந்தாரே, அவர் வந்ததின் நோக்கம் என்ன? பாவிகளை ரட்சிக்க வந்தார். இந்த நாளிலே ஒரு பாவி ரட்சிக்கப்படுவான் என்றால் அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். நாம் எவ்வளவு அழகாய் ஆடைகளை உடுத்திருக்கிறோம், அலங்காரம் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் பரலோகத்துக்கு ஒரு பொருட்டு அல்ல. இதெல்லாம் நம்முடைய மகிழ்ச்சிக்கானது. இது நான் தவறாக சொல்லவில்லை. ஆனால் இது அல்ல இயேசு வந்ததின் நோக்கம். The purpose Jesus Christ came into the world to save sinners. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தன்னை கொடுக்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்து, அவர் இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் அதுதான். பரலோக மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரே மகிழ்ச்சி, பாவிகள் மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யம் முழுவதுமாய் சந்தோஷப்படுகிறது. தேவதூதர்கள் களி கூறுகிறார்கள், தேவன் களி கூறுகிறார். அதுதான் உண்மையான ரட்சிப்பு, அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அல்லேலூயா. A real Christian is the one who celebrates Christmas every day. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து பிறந்ததை கொண்டாடி கொண்டே இருப்பான். இது ஏதோ ஒரு நாளில் வந்து போன ஒரு காரியம் அல்ல. அவன் வாழ்க்கையிலே தினம் தினம் அனுபவிக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவன் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியுள்ளதாய் மாறிவிடுகிறது. ஏனென்றால் அவனை அலகழித்து வந்த பாவங்கள், இச்சைகள், அருவருப்புகள் எல்லாம் அவனை விட்டு ஓடி விடுகிறது. அவன் வெளிச்சத்தின் மகனாய் மாறி விடுகிறான். அவனுக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வருகிறது. அவனுக்குள்ளாக இனம் புரியாத மகிழ்ச்சி வருகிறது. அந்த மகிழ்ச்சி யாரும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவ்வளவு சந்தோஷமாய் நீங்கள் இருக்கிறதற்கு காரணம் என்ன? பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, நெருக்கடியான சூழ்நிலைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கண்ணீர் உண்டு, வேதனையான சூழ்நிலைகள் உண்டு. அதற்கு பின்னணியிலே சந்தோஷம் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம், கிறிஸ்துவினுடைய அபிஷேகம் நமக்குள் வரும் பொழுது அந்த அபிஷேகத்திற்கும் அந்த மகிழ்ச்சிக்கும் இந்த உலகத்தில் ஈடானது எதுவுமே இல்லை. அதனால்தான் பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது வாசிங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். எல்லாரும் சொல்லுங்க, இந்த மிகுந்த சந்தோஷம். சொல்லுங்க, இந்த மிகுந்த சந்தோஷம் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷமாயிருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த சந்தோஷம் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல அழகா, for the kingdom of God is not a matter of eating and drinking but of righteousness, peace and joy in the Holy Spirit. It's not a matter of eating and drinking. குடிக்கிறதும் சாப்பிடுறதும் இதோட விஷயம் கிடையாது. இதோட விஷயம் என்னன்னா, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற மன மகிழ்ச்சி என்று ஒரு நாளோடு முடிந்து விடுவதல்ல. கர்த்தருடைய பிள்ளைக்கு தினமும் மகிழ்ச்சி. ஏனென்றால் கிறிஸ்து அவனுக்குள்ளாக வாசம் செய்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து அவனுக்குள்ளாக வாழ்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது போல மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்போ இந்த நாள் மிகுந்த சந்தோஷத்தின் நாள். முதல்ல டே ஆஃப் கிரேட் ஜாய். எல்லாம் சொல்லுங்க, டே ஆஃப் கிரேட் ஜாய். இது இந்த நாள் என்ன நாள்? என்ன நாள்? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நல்ல செய்தி நாளாக இருக்கிறது. அந்த நற்செய்தி அதுதான், இயேசு இந்த உலகத்தில் வந்தார், எனக்கு வெளிச்சம் வந்தது. இயேசுவின் உள்ளத்தில் பிறந்தார், பாவ இருள் நீங்கி எனக்கு வெளிச்சம் வந்தது. இதை காட்டிலும் மிகுந்த சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. உங்கள் சந்தோஷம், உங்கள் மகிழ்ச்சி எதின் அடிப்படையில் இருக்கிறது? இன்னைக்கு எது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது? எதன் அடிப்படையில் நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னா, ஏதாவது ஒன்றின் மீது உங்களுக்கு
அதை வைத்து தான் அவங்க சந்தோஷம்னா, அவங்க போயிட்டா அது போயிடுச்சுன்னா அவங்க சந்தோஷம் போயிடும். அது தற்காலிகமானது. ஆனால் இது அப்படி அல்ல. கிறிஸ்து நமக்குள் இருக்கிற வரையிலே இந்த சந்தோஷத்தை ஒருவனும் பறித்து கொள்ளவே முடியாது. இந்த சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளவே முடியாது. இருந்தாலும் இல்லை என்றாலும், உடுத்தினாலும் உடுத்தவில்லை என்றாலும், புசித்தாலும் புசிக்காவில்லை என்றாலும், நம்மிடத்தில் ஒன்று இருக்கிறது இல்லை என்றாலும், இந்த மகிழ்ச்சிக்கு இணையான மகிழ்ச்சி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனாலதான் அன்றைக்கு ஆண்டவருடைய சீஷர்கள் எல்லாரும் இந்த உலகத்திலே கர்த்தருக்காக பாடுபடுவதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருந்தார்கள். ஏனென்றால் அவருடைய மகிழ்ச்சி பரலோகத்தின் மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால்தான் அவர்கள் சிறைச்சாலையிலே கூட துதித்து பாடினார்கள். காரணம், அவர்களுக்குள்ள இருந்த மகிழ்ச்சி மேன்மையான மகிழ்ச்சியாக இருந்தது. அது பரிசுத்த ஆவியானவரால் வந்த மகிழ்ச்சியாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, இந்த நாள் மிகுந்த சந்தோஷத்தை அது கொடுப்பதற்கான காரணம், வெளிச்சத்தை கொடுத்தது மட்டுமல்ல, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் எனக்காக என்ன செய்திருக்கிறார்? எல்லாம் சொல்ல, எனக்காக. பர்சனல். எல்லாம் சொல்ல, எனக்காக. எல்லாரும் சொல்லுங்களேன் உங்க கையை வச்சு, எனக்காக. எனக்காக. ஆமென். உனக்காக. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும், கர்த்தர் என்றால் ஆண்டவர், ஆளுகின்றவர். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இரட்சகர் என்றால் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். என்னை ஆளுகை செய்து, பாவத்திலிருந்து என்னை ரட்சித்து, என்னை ஆளுகை செய்து என்னை அபிஷேகிக்கிறவர். அவருக்கு எவ்வளவு பாருங்கள், அந்த பெயரிலே வந்து விட்டது, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். இயேசு என்றால் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தராகிய கிறிஸ்து என்னை ஆளுகிறார், எனக்குள்ளே அபிஷேகத்தை தருகிறார், என்னை அபிஷேகிக்கிறார், என்னை பாவத்திலிருந்து அவர் ரட்சித்து என்னை அபிஷேகித்து என்னை ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவர் என்னை ரட்சித்து. சொல்லுங்க, என்னை ரட்சித்து, என்னை ரட்சித்து அபிஷேகம் செய்து என்னை ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் என்று? இப்படிப்பட்ட ஆண்டவர் எங்கே வந்து பிறந்தார்? ஒரு ராஜகுமாரத்தி வயிற்றில் அல்ல, ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர்கள் வயிற்றில் அல்ல, ஒரு எளிமையான ஆனால் உத்தமமான ஒரு கன்னியின் வயிற்றிலே அவர் பிறக்க சித்தமானார். இரண்டாவதாக, இது நமக்கு இந்த நாள் எதை ஞாபகப்படுத்துகிறது தெரியுமா? இந்த நாள் தேவனை துதிக்கிற நாள். எல்லாம் சொல்லுங்க, தேவனை துதிக்கிற நாள். டே ஆஃப் பிரைஸ். இது என்னது? துதியின் நாள். எல்லாம் சொல்லுங்க. 14, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை என்ன செய்தார்களாம்? துதித்தார்கள். எல்லாரும் உங்க கையை பக்கத்துல குலுக்கி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையிலே இரட்சகராக வந்ததற்காக நான் அவரை துதிக்கிறேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். தேவனுடைய பிரியம் மனிதன் மேல் இருப்பதினாலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி தேவன் என்ன செய்தார்களாம்? இன்றைக்கு இந்த நாளில் துதிக்கிற அனுபவத்துக்குள்ள நம்ம போனோம். அதுதான் சொன்னார், புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. நம்ம அப்படி நினைக்க கூடாது. புசிக்கிறதும் குடிக்கிறதும் உடுத்துறதும் இது நம்முடைய ஜாய், இதுதான் நம்முடைய சந்தோஷம்னா இது உண்மையானது அல்ல, இது நிரந்தரமானது அல்ல. இந்த சந்தோஷம் இயேசு எனக்குள் இரட்சகரா வந்தது மட்டுமல்ல, அவரை நான் துதிக்கிறவனா நான் இருக்கணும். இந்த நாள் துதிக்கிற நாள். அல்லேலூயா. காலையில் எழுந்து எத்தனை பேர் துதிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ போய் எத்தனை பேர் துதிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் துதியெல்லாம் ஓரமாக வச்சிருவீங்க. ஜபம் வேத வாசிப்பு எல்லாம் இன்னைக்கு ஓரமாக போயிடும். லீவு இன்னைக்கு லீவு. எதுக்கு லீவு? ஜபத்துக்கு லீவு, பைபிள் படிக்கிறதுக்கு லீவு. இப்போ எதுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் நம்ம? அது நீங்கள் தான் சொல்கிறீங்க, நான் சொல்லலை. அதை உங்கள் வாயால் நீங்களே சொல்கிறீங்க. நல்லது, உங்கள் வாயால் நீங்களே சொல்லுங்க. இதில் தான் நம்முடைய எதுவே இருக்கு, ஒரு அதில் தான் ஆர்ப்பரிப்பு இருக்கு, பூரிப்பு இருக்கு.
அதனாலதான் இன்னைக்கு போயிடுச்சுன்னா நாளைக்கு முகம் தொங்கி போகுது சிலருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற அந்த பளிச்சுங்கிறது நாளைக்கு பளிச்சு இல்ல, நாளைக்கு தொங்கி போகுது முகம். ஏன்னா அவங்களுக்குள்ள துதி இருந்ததுன்னா மகிழ்ச்சி என்னைக்குமே இருக்கும். துதிக்கிற மனுஷன் சந்தோஷமா இருப்பான். துதிக்கிற மனுஷன் சிறைச்சாலையில கூட துதிச்சான். துதிச்ச மனுஷன் சிறைச்சாலையில கூட துதிச்சார். யாரு? பவுலும் சீலாவும் துதிச்சாங்க. அவங்களுக்கு தெரியும், துதிச்சோம்னா வலி கூட மறைஞ்சிரும், அடி கூட மறைஞ்சிரும். இந்த துதி வலியையும் அடியையும் மறக்க செய்யும். இந்த துதி வலியை மறக்க செய்யும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த துதிக்க துதிக்க வலி நீங்கும், பரலோக மகிழ்ச்சி வரும். அதனால அவங்க மகிழ்ச்சியா இருந்தாங்க. காரணம் என்னன்னா தேவனை துதிச்சாங்க. கிறிஸ்மஸ் இது பெரிய வரலாறுலாம் இருக்கு, அதெல்லாம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். இது சரியான்றதுலாம் சரி, அதை விடுவோம். ஆண்டவர் எனக்குள்ள வந்திருக்கிறார், அதை நான் கொண்டாடுறேன். ஆமென். அதான் ஒரு ரீசன். அல்லேலூயா சொல்லுவோமா? மற்ற ரீசனுக்கெல்லாம் நம்ம போக வேணாம். உலகத்தில் அது சரியா இது சரியாங்கிறத விட்டுடுவோம். இப்பெல்லாம் கொண்டாடலாமா, அதுக்கு ஒரு கதெல்லாம் நம்ம விட்டுடுவோம். இன்னைக்கு நான் கர்த்தரை துதிக்கிறேன்னா, அடுத்தது யார் துதிச்சாங்க தெரியுமா? முதல்ல வான தூதர் சேனைகள் துதித்தார்கள். அது யாருன்னா தேவ தூதர் சேனைகள் துதித்தார்கள். யார் துதிச்சாங்களாம்? ஆண்டவர் பிறந்தவனே யார் துதிச்சாங்களாம்? தேவ தூதருடைய சேனைகள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம்? துதிச்சாங்க. அந்த நாட்கள்ல அந்த இஸ்ரேல் தேசத்துல ஒரு பின்னணி இப்படி இருக்கு. ஒரு குழந்தை பிறகுதுன்னா என்ன செய்வாங்களாம், அங்க இருக்கிறவங்க அங்க அவங்க ஊர்ல வாசிக்கிற இசைக்கருவி எதனாச்சும் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டு முன்னால போய் என்ன பண்ணுவாங்களாம், வாசிச்சு பாடல் போடுவாங்களாம், மகிழ்ச்சியா இருப்பாங்களாம். இயேசு கிறிஸ்து எங்க வராரு, எங்க பிறந்தாருன்னா சத்திரத்தில் அவருக்கு இடம் இல்லை. எங்க முன்னணிகளை கிடைத்திருந்தாங்க. அங்க அவரை பாடுறதுக்கு யாரும் இல்லை. அவரை பாடுறதுக்கு பரலோகத்திலிருந்து சேனையா வந்துடுச்சு. அவரை பாடுறதுக்கு பரலோக சேனையா வந்துடுச்சு. வந்து பாட்டு பாடுது. என்ன பாட்டு பாடுது? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், பூமியிலே சமாதானமும் உண்டாகட்டும். பெர்க்மான்ஸ் இப்ப பாடி இருக்கிறாங்க. அது எந்த பாட்டு? அது பரலோக சேனை பாடின பாட்டு அவர் பாடி இருக்கிறார். தேவனை துதிப்பதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பதின் அடையாளமாக இருக்கிறது. மேய்ப்பர்கள் துதித்தாங்க. யார் துதிச்சாங்க? வசனம் சொல்லுகிறது, மேய்ப்பர்கள் என்ன செய்தார்களாம்? 20ஆம் வசனம், தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே திரும்பி போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். துதித்து கொண்டே என்ன பண்ணாங்களாம்? திரும்பி போனாங்க. அடுத்ததாக ஒரு மனுஷர் இருந்தார். அவர் பேர் சிமியோன். 25ஆம் வசனம், அவர் இஸ்ரவேலின் ரட்சிப்பு வருவதற்காக காத்து கொண்டிருந்தார். தேவ பக்தியுள்ளவனாக அவர் இருந்தார். அவர் ஆண்டவர் வருகிற வரையில காத்து கொண்டிருந்தார். அவர் இந்த பூமியிலே பிறந்தபோது 28ஆம் வசனம், அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திர அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால், அவளும் அந்த நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, முதல்ல தேவதூதர் சேனைகள் துதித்தது, இரண்டாவதாக மேய்ப்பர்கள் துதித்தார்கள், மூன்றாவதாக சிமியோன் என்கிறவர் துதித்தார், நான்காவதாக அன்னாள் என்கிற எத்தனை வயது? 84 வயது உள்ள விதவை. வயது வித்தியாசமே கிடையாது கர்த்தரை துதிப்பதற்கு. ஆமென். இன்னைக்கு நீங்க வயசானவங்களோ வயசுல சிறியவங்களோ யாரா இருந்தாலும் இந்த நாள்ல I have come here to praise God. கர்த்தரை துதிக்க நான் வந்திருக்கிறேன். கிறிஸ்துவின் பிறந்த நாள் என்பது துதிக்கிற நாளாக இருக்கிறது. டே ஆஃப் பிரைஸ். கிறிஸ்தவனுக்கு எது தெரியுமா கொண்டாட்டம்? துதி தான் கொண்டாட்டம்.
ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு எது கொண்டாட்டம் தெரியுமா? ஆராதனை தான் கொண்டாட்டம். ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு எது கொண்டாட்டம் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்துல வந்து உட்காருவது தான் கொண்டாட்டம். ஆமென். ஒரு நல்ல விசுவாசிக்கு எது சந்தோஷம்னு சொன்னா தேவ சமூகத்துல காத்திருப்பது தான் சந்தோஷம். ஒரு நல்ல விசுவாசிக்கு எது சந்தோஷம்? தேவனுடைய சமூகத்துல ஜெபிப்பது தான் சந்தோஷம். எது ஒரு நல்ல விசுவாசிக்கு சந்தோஷம்னா வேதத்தை வாசிப்பது தான், தியானிப்பது தான். இதுதான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிற மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி ஒருபோதும் உலகத்திலிருந்து யாராலும் எடுக்கப்படாத ஒரு மகிழ்ச்சி, திருடப்படாத ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை கொடுக்க தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார் என்பதை நீங்க மகிழ்ச்சியோடு கூட இன்றைக்கு உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். துதித்தார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க துதிக்கிறீங்களா? பக்கத்துல உங்களை பார்த்து கேளுங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க, அழகா இருக்கிறீங்க, நல்லா சாப்பிடவும் போறீங்க, மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. துதிக்கிறத விட்டுடாதீங்க, அதை மறந்துடாதீங்க. The purpose of celebrating Christmas is praising God. கர்த்தரை துதிக்கிறது தான் கிறிஸ்மஸோட முதன்மையான நோக்கம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் மூன்றாவதாக இது எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்றால் 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் வாசியுங்கள். தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணின. மூன்றாவதாக இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் டே ஆஃப் ப்ரொக்ளமேஷன், ஆண்டவரை அறிவிக்கிற நாள். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரை அறிவிக்கிற. இந்த மேய்ப்பர்களுக்கு முதல்ல என்ன வந்துச்சு தெரியுமா? அவங்களுக்கு தான் பரலோகத்திலிருந்து தூதர்கள் வந்து ஒரு நல்ல செய்தியை சொன்னாங்க. ஏன்னா அன்னைக்கு மேய்ப்பர்களை வந்து யாரும் ரொம்ப பெருசா பேசுறது இல்லை அந்த நாட்கள்ல சமுதாயத்துல. அன்றைக்கு இருந்த உயர்குடி மக்கள் என்று சொல்றவங்க அந்த மேய்ப்பர்கள் அவ்வளவு பெருசா அவங்க பேச மாட்டாங்க. அவங்கள குறித்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லை. அவங்கள குறித்து அவங்க சுத்தமா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து இந்த சடங்கு சம்பிரதாயங்களை சரியா கடைபிடிக்க மாட்டாங்க. இவங்க ஒரு சாதாரணமானவங்கன்னு சொல்லி அவங்கள குறித்து உயர்குடி மக்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் கிடையாது. மேய்ப்பர்கள் சொல்லுகிற சங்கதியை கூட யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் யார் புறக்கணிக்கப்பட்டார்களோ அவர்களை தேடிதான் சுவிசேஷம் வந்தது. யார் புறக்கணிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு தான் சுவிசேஷம் வந்தது. வேதம் சொல்லுகிறது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று ஏசாயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். நம்முடைய வேலை என்ன இன்னைக்கு? இயேசுவை மற்றவர்களுக்கு நாம் சொல்லுவது. சொல்றோமா? சொல்றோமா? நமக்கு இன்னைக்கு நேரம் இருக்காத. எப்படி சொல்லணும் தெரியுமா? இயேசு நல்லவன் எப்படி சொல்லணும்? ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து சொல்லணும், சாப்பாடு கொடுத்து சொல்லணும், தேவைகளை சந்திச்சு சொல்லணும். இதுதான் உண்மையான செலிப்ரேஷன், இதுதான் உண்மையான கொண்டாட்டம். இயேசுவை நான் வாயால சொல்லிட்டு போறது இல்லை, என் வாழ்க்கையிலையும் அவர்களுக்கு காண்பிக்கணும். ஆமென். நான் சொல்லட்டோமா, உண்மையான ஒரு கிறிஸ்து பிறப்பின் நாள் ஒரு விசுவாசி, உண்மையான விசுவாசிக்கு எது தெரியுமா? மற்றவர்களுக்கு நன்மை செய்து அடைகின்ற மகிழ்ச்சி தான் உண்மையான கிறிஸ்து பிறப்பின் நாளாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு கேள்வி, ஒவ்வொரு வருடமும் நான் இவ்விதமாய் கொண்டாடி கொண்டிருக்கிற நான் ஒரு குறைந்தபட்ச ஒரு நபருக்காவது என்னால் ஒரு ஆகாரத்தை கொடுக்க முடிந்ததா? ஒரு மனிதனுக்கு ஒரு ஆடை எடுத்து கொடுக்க முடிந்ததா? கஷ்டப்படுவர்களுக்கு உதவி செய்ய முடிந்ததா? கேள்வி. அவங்க அந்த மேய்ப்பர்கள் தான் முதல் சுவிசேஷகர்கள். எல்லாம் சொல்லுங்க, மேய்ப்பர்கள் தான் புதிய ஏற்பாட்டின் முதல் சுவிசேஷகர்கள். அவர்கள் தான் போய்
இயேசு பிறந்ததை மற்றவர்களுக்கு என்ன செய்தார்களாம்? யார் புறக்கணிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு தான் நற்செய்தி வந்தது. நாமும் கூட இந்த உலகத்திலே கர்த்தரில்லாத தரித்திரர்களாய் இருந்த போதுதான் இயேசு நம்மை தேடி வந்தார். அந்த சுவிசேஷம் நமக்கு வந்ததினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அதுபோல் அந்த சுவிசேஷம் மற்றவர்களுக்கு சென்றால் தான் மற்றவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். நம்மளே ஆலயத்துக்கு வராம இருந்தா எங்க இருந்து போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியும்? சிலர்லாம் சுவிசேஷம் அறிவிக்க குதிக்கிறாங்க. வாஞ்ச அவங்களுக்கு முதல்ல உண்மையா தேவனுடைய ஆலயத்துல உண்மையில சீஷனா இருக்கணும். அப்புறம் தான் மற்றவங்களை சீஷனாக்க முடியும். ஆர்வம் இருந்துட்டா போதாது. முதல்ல நம்ம உண்மையான சீஷனா இருக்கணும் இயேசுவுக்கு. அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? மற்றவர்களை ஆண்டவரை அறிவிக்க முடியும். யுவகர்கள் போய் என்ன செய்தார்களாம்? எல்லா இடங்களிலும் போய் பிரசித்தம் பண்ணினார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே லேகியோன் பிசாசுகள் பிடித்த ஒரு மனிதன் இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். அடுத்ததாக 35ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசு பிடித்திருந்தவன் கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அடுத்து 39ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொருவரும் உங்க பக்கத்துல உங்க கையை பிடிச்சு கேளுங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில செய்ததை, உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த மாற்றத்தை, உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த சந்தோஷத்தை, சமாதானத்தை, நித்திய ஜீவனை மற்றவர்களுக்கும் போய் பிரசித்தம் பண்ணுவதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? இதுதான் உண்மையான கிறிஸ்துவின் பிறப்பின் நாளை கொண்டாடுவதாயிருக்கிறது. அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு போராட்டத்திலே ஜெயத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அவன் சும்மா இருக்கவில்லை. அவன் என்ன செய்தான்? ஓடிப்போய் அவன் சுவிசேஷத்தை பிரசித்தப்படுத்தினான். யோவான் 4ஆம் அதிகாரம் 28-29 வாசிக்கிறோம். ஒரு சமாரிய பெண், அவள் இயேசு அவருடைய வாழ்க்கையிலே வந்தபோது, இயேசுவோட வாழ்க்கையின் காரியங்களை வெளிப்படுத்தி காட்டின போது அவள் சொன்னால், என்ன செய்தால்? தன் குடத்தை வைத்து விட்டு ஜனங்களை நோக்கி அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா? சொல்லுங்க, அவரு கிறிஸ்து தானான்னு இருக்கா? இயேசு கிறிஸ்து தானா இருக்கா? என்ன இருக்கு? நீங்களே கிறிஸ்து தானா? அவரே கிறிஸ்து தானா? அந்த சமாரிய பெண், அவங்க லைஃப் கேரக்டர் ஒரு கொஸ்டினபிள் கேரக்டர். ஆனா அந்த அம்மா தன் வாழ்க்கையில இயேசு எவ்விதமாக சில விஷயங்களை டீல் பண்ணாருன்ற பார்த்து அந்த அம்மாவுடைய வாழ்க்கை மாற்றம் அடைந்ததோடு சரி நிற்காம அவங்க ஊருக்குள்ள போய் ஒரு கூட்டம் மக்களையே கொண்டு வந்துட்டாங்க. உண்மையான கிறிஸ்தவன் என்பவன் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொண்டு போகிறவன், மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகிறவன். அல்லேலூயா. இந்த நாள் டே ஆஃப் ப்ரோக்ளமேஷன். இந்த நாள் கிறிஸ்துவை அறிவிக்கிற நாளாயிருக்கிறது. எங்க நம்மளாம் ஒரு கிறிஸ்தவங்கன்றதுக்கு அடையாளமே மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல தான் இருக்கு, மற்றவர்களுக்கு கொடுக்கறதுல தான் இருக்கு, மற்றவர்கள் நினைவு கூறுறதெல்லாம் இருக்கு. இந்த கிறிஸ்துமஸ் நாள் நெருங்கும் பொழுது அனாதைகள் வராங்க, குஷ்டரோகிகள் வராங்க. அப்படிதான் வரும் பொழுது
அவர்களை நம்ம புறக்கணிக்காம அவர்களுக்கு நாம் இயேசுவை காண்பிக்கிறோம், காண்பிக்க வேண்டும். ஆமென். நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுக்காக செய்கிற காரியங்கள் எல்லாம் திசை திருப்பி மற்றவர்களுக்காக இன்னைக்கு செஞ்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய பரலோக சந்தோஷம் உங்க இருதயத்தை நிரப்பதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. வீட்டுக்குள்ள குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏன் தெரியுமா? எனக்கு நானு ஒரு செலிப்ரேஷன், இது செகண்ட். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்குன்னா, இயேசு மற்றவர்களுக்காக உலகத்தில் வந்தாரே, அதை போல நான் மற்றவர்களுக்காக ஏதாவது ஒன்றை செய்வதுதான். இப்ப இந்த நாள் எந்த நாள்? நற்செய்தி அறிவிக்கிற நாள். அது எந்த நற்செய்தி? இயேசு எனக்குள் வந்தார், பாவங்களை ரட்சித்தார், என்னை மாற்றினார். அதுபோல இயேசு உனக்குள் வந்தார், வெளிச்சம் வரும், நீயும் மாற்றம் அடைவாய் என்று சொல்லுகிற நாள் தான் இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தோடு போக போகிறோம். ஒரு தீர்மானத்தோடு போக போகிறோம். அது என்ன தெரியுமா? இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை எவ்விதத்திலாகிலும் நான் மற்றவர்களுக்கு கொண்டு செல்வேன். அல்லேலூயா. என்னுடைய காரியங்களை நான் குறைத்து கொண்டு மற்றவர்களுக்காக ஏதாச்சும் ஒன்றை நான் செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பரந்த இருதயத்தை எனக்கு தாரும், அப்படிப்பட்ட பரந்த உள்ளத்தை எனக்கு தாரும். அதற்கு தான் சபையிலே கொடுக்கிற ஒரு காரியம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் கடவுளின் பணிக்காக கொடுக்க அவன் இருதயம் தாராளமாக இருந்தால்தான் அவன் சமூக பணிகளுக்கு தாராளமாக கொடுப்பான். சில நேரங்களிலே மக்கள் சமூக பணிகளுக்கு கொடுக்க விரும்புவார்கள், ஆனால் கடவுள் பணிக்கு கொடுக்க மறுக்கிறார்கள். ஆனால் வேதம் முதலில் சொல்வது என்ன? முதலில் தேவனுக்குரியதை தேவனுக்கும், பிறகு ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்த வேண்டும். அரசாங்கத்தின் கடமைகளை நிறைவேற்ற சில காரியங்கள், உறவுகளுக்கு நிறைவேற்ற வேண்டிய சில காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, தன் சொந்த குடும்பத்தை கவனிக்காதவன், தன்னுடைய சொந்த வீட்டார கவனிக்காதவன் அவிசுவாசியிலும் கெட்டவனா இருக்கிறான். 1 தீமோத்தேயு 5:8 சொல்லுது. எல்லாரும் கவனிங்க நல்லா. கடைசியா இதை மட்டும் வச்சுட்டு நான் ஜெபிச்சு முடிக்க போறேன். 1 தீமோத்தேயு 5:8 சொல்லுது, தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்காதவன், தன் சொந்த வீட்டார விசாரிக்காதவன் அவிசுவாசியிலும் கெட்டவனா இருக்கிறானா. பாருங்க, உலகத்து மனுஷன் கூட தன் உறவுகள் மீதும் தன்னுடைய காரியங்கள் மீதும் அவன் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறான். ஆனா கிறிஸ்தவங்க என்ன பண்ணிடுறாங்க சில நேரங்கள்ல அப்படின்னா, நாங்க கிறிஸ்தவங்களாயிட்டோம், நாங்க சடங்கு சம்பிரதாயம் பண்றதெல்லாம் அவங்க கிறிஸ்தவங்க காட்ட மாட்டாங்க. ஆனா பணம் செலவு பண்றதுக்கு மட்டும் எது வந்துருமா? நாங்க கிறிஸ்தவங்க, நாங்க அதை பண்ண மாட்டோம், நாங்க இது செலவு பண்றதுக்கு பயந்துக்குன்னு கிறிஸ்தவங்கன்றது சில குடும்பங்கள். இது என்ன கேடு? நம்ம என்ன சொல்றோம்? சடங்கு சம்பிரதாயம் பண்ணக்கூடாது, உதவி செய்யுங்க, நல்ல பணம் கொடுத்து உதவுங்க, நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்து உதவுங்க. நீங்க கர்த்தருக்குள்ள வரத்துக்கு முன்னால இருந்ததை விட வந்தது பிறகு அவர்கள் கொடுக்கிற பொருளை மேன்மையா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா நம்முடைய சொந்தங்களையே நம்ம விசாரிக்கலன்னா, செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், தாய் தகப்பனை கனம் பண்ணலன்னா, தாய் தகப்பனை செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம இங்க வந்து அந்நிய பாஷையில பேசுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. உறவுகளுக்கு செய்ய வேண்டியதான நன்மைகளை செய்யாம இங்க வந்து நம்ம ஆடி பாடி துதி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏதாச்சும் நன்மை கேட்டு மக்கள் வந்தா, இல்ல நன்மை செய்யணும் சூழ்நிலை வந்தா நாங்க கிறிஸ்தவங்கன்றது அது அல்ல. கர்த்தர் நாம தூஷிக்கப்படுகிறது. அதனால நாம் எப்படி கிறிஸ்துவை பிரசித்தம் பண்ணுவது? நம்முடைய வாழ்க்கை முறைகள் மூலமாகத்தான் கிறிஸ்து இந்த உலகத்திலே பிரசித்தமாக வேண்டும். சுவிசேஷம் சொல்வதனால் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை முறையினாலே கிறிஸ்து பிரசித்தமாக வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்மை விதமாய் நடத்துவாராக. ஆகவே இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாள் கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்துகிற நாள். அல்லேலூயா சொல்லுவோமா?
இந்த நாள் நான் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற நாள். எவ்விதத்தினாலாவது கிறிஸ்துவை நான் அறிவித்தாக வேண்டும். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு நான் இடத்தை விட்டு போக போகிறேன். நான் இன்றைய கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிற எனக்கு இல்லை, ஒரு தீர்மானத்தை எடுக்க விரும்புகிறேன். I want to make a personal decision. The decision is proclaiming the gospel. கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தை நான் ஜனங்களுக்கு கொண்டு செல்வேன். அதுதான் என்னுடைய இருதயத்தினுடைய இதய துடிப்பாக மாற வேண்டும். என் ஏக்கம் விருப்பம் எல்லாம் இதய துடிப்பாக மாற்றும். அல்லேலூயா. என் தேச எல்லை எங்கும் அப்பா நீர் ஆள வேண்டும். உங்கள் அக்கம் பக்கத்திலே நீங்கள் கிறிஸ்துமஸ்க்காக ஒரு கேக் கொடுக்கிறீர்கள் என்பது அல்ல. அவரிடத்தில் முதலில் நாம் அன்பு பாராட்டுவோம். அதன் பிறகுதான் நாம் கொடுக்கின்ற அந்த கேக் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு விரோதமாக உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது உங்களை விரோதித்திருந்தால் அவர்களுக்கு கொண்டு போய் ஒன்றை செய்யுங்கள். அதுதான் உண்மையான ரியல் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. இந்த நாள் அவர்களோடு இணக்கமாய் போய்விடுகிற ஒரு நாள். இன்றைய நாளிலே உங்கள் குற்றங்களை நீங்கள் எல்லாம் மறந்து இணக்கமாய் போகிற நாள் தான் கிறிஸ்து பிறப்பினுடைய நாளாய் இருக்கிறது. உங்கள் அருகில் இருக்கிறவர்கள், உங்களிடத்தில் வேலை செய்தவர்கள், ஒருவேளை உங்களிடத்தில் நீங்கள் அவர்களை மனத்தாங்கலாய் நடத்திருக்கலாம், அவர்கள் உங்களை மனத்தாங்கலாக நடத்திருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தியிருக்கலாம், உள்ளத்தை காயப்படுத்தியிருக்கலாம். சரி, நல்லதுதான். ஆனால் அவர்களை அன்போடு கூட அவர்கள் செய்ய வேண்டிய ஒன்றை செய்யுங்கள். நிச்சயமாக இருதயம் அன்பினால் மாற்றப்படும். அல்லேலூயா. அன்பினால் மாற்றப்படாத ஒரே இருதயம் பேய் மட்டும்தான். பேய் கூட சில நேரத்தில் இறங்கிவிடும் நினைக்கிற அன்புக்கு. அன்பால் மாற்றம் பெறாதது உலகத்தில் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவர் நம்மை தீமையாக பேசிக்கொண்டே இருக்கலாம், நீங்கள் நேசித்து கொண்டே இருங்கள், ஜெபித்து கொண்டே இருங்கள், சிரித்து கொண்டே வாழ்ந்து விட்டு போங்கள். அல்லேலூயா. எதிர்க்கிறவர்கள் வெட்கி தலை குனிந்து போவார்கள். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்ததான வாழ்க்கை பாடம் அதுதான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாருமே எப்போதும் நம்ம கை தட்டுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. எப்பவும் முதுகில் தட்டி தட்டி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. எப்பவும் கை தட்டி ஆஹா ஓஹோன்னு கை தட்டுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. பேசுறதுக்கெல்லாம் விசில் அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. பேசுறதுல அல்லேலூயா ஆமென் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது மாதிரி உலகம், அது மாதிரி மக்கள். ஆனால் நமக்கு நம்முடைய ரட்சகர் சொல்லி கொடுத்தது என்ன? அவர் வாழ்ந்தது போல நாமும் சிரித்து கொண்டே வாழ்ந்து விட்டு போய் விடுவோமாக. அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு எல்லாரையும் சகித்து கொண்டு வாழ்ந்து விட்டு போய் விடுவோமாக. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சுவிசேஷமாய் மாறுவதாக. அல்லேலூயா. அப்படியா இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை மாறட்டும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஒரு மகிழ்ச்சியா இருந்தால் என்ன பண்ணணுமா? சங்கீதம் பாடணுமா? இப்போ நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுனால தான் என்ன பாடுறோம்? அடிக்கடி ஒரு பாட்டை பாடுறோம். வாய்ப்பு கொடுக்கலன்றவாங்க வேற. கிறிஸ்மஸ் நாள் சில நேரங்களில் ஊழியக்காரங்களுக்கு கஷ்டமாகவும் அமைஞ்சிடுது. பாட்டு நல்லா ரெடியாக ஆயத்தமாக வந்தேன், டைம் இல்லையா, என்ன பண்ணுறது? எல்லாரும் தான் பாடுறாங்க. எல்லாரும் பாடணும்னு விரும்புகிறாங்க, டான்ஸ் போடணும்னு விரும்புகிறாங்க, வசனம் சொல்லணும்னு விரும்புகிறாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? 7:30 மணிக்கு நான் சொல்லியிருக்கிறேன், 8 மணிக்கு நான் முடிக்க போகிறேன்னு வச்சிங்களேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். நீங்கள் கேட்டவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்து 8 மணிக்கு முடிச்சு என்ன சொல்வீங்கன்னா, இந்த கிறிஸ்மஸுக்கு கூட நமக்கு என்ன இல்லை, சுதந்திர கொடி பறக்க விட முடியல. சுதந்திர கொடியை பறக்க விட முடியலையே. சரி, I got the signal so I can stop. Amen. Hallelujah. அல்ல, ஆண்டவருடைய நாள் இது. இந்த நாளில் முதல்ல எல்லாருக்கும் நல்ல செய்தி, மிகுந்த சந்தோஷம், டே ஆஃப் கிரேட் ஜாய். 3 காரியம் மனசில் வச்சுக்கிட்டு போனோம். கிறிஸ்மஸ் இது சண்டே சர்வீஸ் மாதிரி இல்லை. only 3 points. What are the 3 points? The first point is day of great joy. Second one is day of
praise. Third one is day of proclamation. முதல் காரியம் இந்த நாள் மிகுந்த சந்தோஷத்தினால். இரண்டாவது, இந்த நாள் துதிக்கின்ற நாள். மூன்றாவது, இந்த நாள் கர்த்தரை பிரசித்தம் பண்ணுகிற அறிவிக்கிற நாள். எல்லாம் எழுந்திருக்கலாமா?